ஒரு மனிதனால தன் நிழலை விட்டு கூட விலகி போக முடியும். ஆனா அவனோட விதியை விட்டு விலகி போக முடியாது. கர்மத்தை விட்டு விலக முடியும், ஆனா தலையெழுத்த மாற்ற முடியாது. நடந்ததை மறக்க முடியும், ஆனா நடக்க போறதை தடுக்க உங்களாலேயும் முடியாது, என்னாலேயும் முடியாது. இந்த காலச்சக்கரத்தை நான் முழுசா புரிஞ்சுக்க மரணத்தோட வாசப்படி வரைக்கும் போக வேண்டியிருந்தது. நான் சொல்ற இந்த விஷயத்தை நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா நான் நம்புறேன். எஸ், ஐ பிலீவ் திஸ். நீங்க பார்க்குற இந்த அழகான மாளிகையில தான் என் வாழ்க்கையை ரொம்ப பாதிச்ச அந்த கொடூரமான சம்பவம் நடந்தது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எந்த ஒரு மனுஷனுக்கும் அவன் வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கக்கூடாது. Anybody is there? அந்த கேம் பாதியிலே நிக்குது சார். போய் சாரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா. சரிங்க. வணக்கையா. அந்த கேம் விளையாடும் போது யாரோ ராஜாவுக்கு செக் வச்சுட்டாங்க. ஆனா ராஜா இருக்காரு, தோக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. நான் எம்கே, நான் தான் இந்த பங்களாவோட ஓனர் இல்ல, பாதுகாவலன்னு சொல்ல வந்தேன். இதோட ஓனர் அட்டர் சிங் ஜெய்ஸ்வால். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த பங்களாவை அவர் வாங்கினாரு. இப்போ அவரு கல்கட்டால பாஷா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அங்க இருந்து அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் தான் டெல்லியில இருக்கிற மிகப்பெரிய ஆர்கிடெக்ட் கம்பெனிக்கு லெட்டர் போட சொன்னாரு. அவர் சொன்னா மறுக்க முடியுமா? நான் உடனே லெட்டர் போட்டு உங்களை இங்க வர வச்சுட்டேன். இந்த இடத்தை கண்டுபிடிக்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படலையா? கொஞ்சம் தள்ளுங்க. இல்ல ரொம்ப ஈஸியா வழி கண்டுபிடிச்சிட்டேன். வெல், உண்மையிலேயே இந்த பங்களா ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதைத்தான் நீங்க இடிச்சிட்டு ஒரு அழகான ஹோட்டல் கட்டணும். ஃபாரினர்ஸ் தங்கறதுக்கு வசதியா இருக்கணும். நான் கட்ட போற ஹோட்டலோட அழக வெளிநாட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கேயே வந்து செட்டில் ஆயிடுவாங்க. ஆஹா, பிரமாதம் சார். உங்களோட தன்னம்பிக்கையான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு முன்னால கூட சில ஆர்கிடெக்ட்ஸ் இங்க வந்துட்டு போனதா கேள்விப்பட்டேன். வந்திருந்தாங்க. ஆனா அவங்களால இங்க ஹோட்டல் கட்ட முடியாதுன்னு போயிட்டாங்க. நான் கிளம்புறேன் சார். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா பல்வந்த கூப்பிடுங்க, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். தேங்க்யூ. வெல்கம். அது சரி, நீங்க எப்ப வேலையை ஆரம்பிக்கிறதா இருக்கீங்க? இன்னைக்கு நைட்டு. யார் அது? பல்வான்,
துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரர் இடத்திற்கு அமரரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி ஷஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டருக்குதவும் செங்கதிர் வேலா பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினி ஆட மைய நடஞ்செய்யும் மயில்வாகனா கையில் வேளாளினை காக்கவென்று வந்து வரவர வேலா யுதனா வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக ரகண பவச ரிஹண பவச ரீ வினபவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிரநர நரண வசரஹணப வருக வருக ஆசுரர் குடி கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் 12,000 பாசாங்குசமும் பரந்த விழிகள் 12 இலங்க விருந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உயொலி சவ்வும் உயிரையும் கிளியும் சவ்வும் கிளறொலி ஐயும் நிலைப்பெற்ற முன் நித்தமும் உயரும் சண்முகன் நீயும் தனியொலி எவ்வம் குண்டலியாம் சிவகுமந்தனும் வருக ஆறுமுகமும் மணிமுடியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவம் பன்னிரு கண்ணும் பவளச்சவாயும் நன்னறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகுண்டலமும் ஆதிரு தன்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பரி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய திருவயிறுந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொலி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் இருத்துடை அழகும் இணைமுழந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க சககன 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 சகன முக 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 முகன நக 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 நகன டிகுன டிகு டிகு டிகுன டிகுன ரர 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 ரி 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 டூடு 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 டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவில் முந்து எந்தனையாலும் ஏரகச் செல்வா மைந்தன் வேண்டும் மரபங்கள் துதவும் லாலா 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 வேசும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்துள் இனடை காக்க என்னை குராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியன் பதனம் அழகவில் காக்க பொடிபனை நெற்றிய புனிதவில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருபல் முனிவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணும் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலம் கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்தன வடிவேல் காக்க சேரில முளைமால் திருவேல் காக்க வடிவேல் இருந்தோல் வளம் பெற காக்க பிடர்கள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அறிவேல் காக்க பழுப்பதினாலும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்று விளங்கவே காக்க சிற்றடி அழகர செவ்வேல் காக்க நானாம் பேற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயல்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்டகுதத்தை வல்வேல் காக்க
காக்க பனைத்துளை இரண்டும் பருவேல் காக்க கணிக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஆய்விரல் அடியினை அருள் கருணவேல் காக்க காக்க எப்பொழுதும் எதிர்வேல் காக்க அடியின் வசனம் மசிவ நேரம் கடுவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வச்சவேல் காக்க அறைவேல் தண்ணில் அணைவேல் காக்க அடியமத்தை சாமத்தில் காக்க தாமதம் நீக்கி சதவேல் காக்க காக்க கனவேல் காக்க பில்லி சுனியன் பெரும்பகை கொல்லிவாய் பெய்தலில் குரலை பெய்தலும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சரமும் அடியனை கண்டால் அலறி கலங்கிற டியர் லீசா, நான் இங்க வந்தது மிகப்பெரிய தப்பு. இங்க எதுவுமே மாறல. நான் என் அப்பாவோட அன்பு தேடி தான் வந்தேன். ஆனா அது என்னைக்குமே எனக்கு கிடைக்காத போல இருக்கு. இவ்வளவு வருஷம் ஆகி என் ஜாதி, கௌரவம், அந்தஸ்துங்கிற வரி அவரை விட்டு போகல. என்னோட உணர்ச்சிகளை கடைசி வரைக்கும் அவர் புரிஞ்சுக்க போறது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் இந்த வீடும் தேவையில்லை, எந்த சொந்தங்களும் தேவையில்லைன்ற முடிவுக்கு நான் இப்ப வந்துட்டேன். நாளை காலையில வந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் நிச்சயமா நமக்கு கிடைக்காது. ஆனா அந்த கடவுளோட ஆசீர்வாதம் என்னைக்குமே நமக்கு உண்டு. லவ், அர்ஜுன். இறங்குடா அண்ணா, இறங்குடா. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. அண்ணா, வேண்டாம். நான் சொல்றது கேளுங்க. வேண்டாம். அப்பா, உங்களை பார்த்தாலுங்கப்பா. அப்பா, வேண்டாம்ப்பா. அண்ணா, விட சொல்லுங்க. விட சொல்லுங்கப்பா. அவளை விட சொல்லுங்கப்பா. வேண்டாம். அர்ஜுன் சொன்ன கேளு. இந்த வெள்ளத்தோல் சிறுக்கிக்காக உன் சித்தப்பாவை அடிக்க துணிஞ்சிட்டியா? உங்க கண்ணு முன்னாடி யாராவது என் அம்மாவை இப்படி கொடுமைப்படுத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாய மூடுறா. இந்த வெள்ளத்தோல் சிறுக்கியோட உங்க அம்மாவை இணைச்சு பேசுறியா? என்ன அப்படி பேச வச்சிட்டீங்கப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு
எதுக்காக நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? பிடிவாதம் பிடிக்கிறது நீதான். இந்த சிரிக்கையோட நீ ஓடி போயிட்டு ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்ம கௌரவம், குடும்ப மானம் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். அப்ப உங்களுக்கு உங்க குலகௌரவம் தான் முக்கியமா? இன்னும் புதைச்சிருந்தா இன்னைக்கு இந்த சிரிக்கி இங்க வந்து உன்னை இப்படி மயக்கி இருக்க மாட்டா. போது வாய முடிங்கப்பா. நான் கட்டிக்க போறவளை என் முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. நீதாண்டா நம்ம கௌரவத்தை அவமானப்படுத்துற. எல்லாத்தையும் மறந்துட்டியா? நம்மளோட தர்மமே வேற, நம்ம ஜாதி வேற, கும்பிடுற கடவுள் வேற, நம்ம கலாச்சாரமே வேற. எந்த கடவுளை கும்பிட்டதுனால நீ எங்களுக்கு கிடைச்சியோ, நீ அந்த கடவுளை அவமானப்படுத்துவியா? அந்த கடவுளுக்கு நீ பெரிய துரோகம் செய்யற. நிறுத்துங்க. உங்களோட ஜாதி, உங்களோட கலாச்சாரம், உங்களோட கடவுள், இதெல்லாம் என் காதல என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தா இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த கடவுள் மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருந்தேன். ராத்திரி பகல்னு பார்க்காம நான் அவனுக்கு பூஜை பண்ணிருக்கேன். அந்த கடவுளே என்னோட காதலுக்கு குறுக்க வந்தா அப்படிப்பட்ட கடவுளே எனக்கு தேவையில்லை. உங்களாலதான் நான் தினமும் கோயிலுக்கு போய் அந்த கடவுளை வணங்கினேன். அதே மாதிரி இன்னைக்கு உங்களாலதான் அந்த கடவுளை நான் அடியோட வெறுக்கிறேன். என் வேதனைகளை நீங்க புரிஞ்சுக்கல. இன்னியோட உங்க மகள் செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கங்க. என் உயிர் போற நிலைமை வந்தாலும் மறுபடியும் நான் அந்த கோவில்ல நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? இனிமே நான் எப்பவும் உன் முகத்துல இந்த சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும். ஐம் சாரி. என் குடும்பத்தை சேர்ந்தவங்களால உனக்கு எவ்வளவு பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்ல. இது நமக்கு கடவுள் கொடுத்த சோதனை தான். கடவுள் கொடுக்கல லீசா, மனுஷன் கொடுத்தான். இப்ப நான் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கேன். There is no God. மனுஷங்க பயத்தை போக்குறதுக்காக கடவுள்னு ஒருத்தனை உருவாக்குனாங்க. இப்ப அதே கடவுள் பேரை சொல்லி நம்மள மாதிரி மனுஷங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. மரண படுக்கையில இருந்து உன்னை காப்பாத்தி கொண்டு வந்தேன். அதனால வாழ்க்கையை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. உனக்கு நம்பிக்கை இருந்தா அதை நான் தடுக்க மாட்டேன். வாழ்நாள் முழுக்க நீ என் கூடவே இருந்தா அது மட்டும் எனக்கு போதும். இருப்பேன் அர்ஜுன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். எல்ப்ளோ இதோட மேட்ச் ஆகுதா? உன்னோட ராயல் ப்ளூவை கொஞ்சம் தூக்கி என்ன பண்ற நீ? என்ன விஷயம்? இங்க உட்கார். படிக்கிறேன் கேளு. ரெஸ்பெக்டட் மிஸ்டர் அர்ஜுன் சிங், நாங்க உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ராய் பகதூர் அட்டர் சிங் ஜஸ்வால் பாலம்பூரில் இருக்கும் அவருடைய பங்களாவை இடித்துவிட்டு அங்கு ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டலை கட்டுவதாக உள்ளார். அந்த ஹோட்டல் கட்டுமான பணியை ராய் பகதூர் நம்மிடம் கொடுத்திருக்கிறார். இந்த வேலைக்கு நமது கமிட்டி உங்களை தேர்ந்தெடுத்து உள்ளது. அதோடு இந்த மாதத்திலிருந்து உங்களது சம்பள தொகை 20% அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு உங்கள் மேல் முழு நம்பிக்கை வைத்துள்ள ஷாம்லால் சிசோடியா. Can you believe this? அவ்வளவு பெரிய ஹோட்டலை கட்ட நான் மட்டுமே டிசைன் பண்ண போறேன். அதோட இன்டீரியர் டிசைன், அதோட எக்ஸ்டீரியர் டிசைன் எல்லாம் என் ஐடியா தான். இந்த மாதிரி வேலையை தான் நான் எதிர்பார்த்தேன். You know, Lisa, you are really lucky for me. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க.
எதுக்காக அவங்க உன்னை இப்படி செய்ய சொல்றாங்க? என்ன? இவ்ளோ அழகா இருக்கிற மாளிகையை எதுக்காக இடிக்க சொல்றாங்க? லீசா, நீ சொல்றத பார்த்தா என் வேலைக்கே வேட்டு வச்சிருவ போல இருக்கு. லீசா, இந்த வீடுதான் உன் கண்ணுக்கு தெரியுது. ஆனா இதை விட அழகான விஷயம் என் கற்பனையில தெரியுது. நீ வேணா பாரு, என் கற்பனை நனவாகி இந்த இடத்துல நான் கட்ட போற அழகான ஹோட்டலை பார்த்து நீயே வாயடிச்சு நிக்க போற. வா போலாம். லீசா, ஹலோ லீசா. சாதாரணமா இங்க யாரையாவது கூட்டிட்டு வரணும்னா எங்க எம்கே சார் தான் கூட்டிட்டு வருவாரு. ஆனா அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துட்டதால இன்னைக்கு அவசரமா வெளியூர் போக வேண்டியதாயிடுச்சு. நீங்க வந்த உடனே உங்ககிட்ட மறக்காம மன்னிப்பு கேட்க சொன்னாரு. நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல கிளைமேட் 12 மாசமும் ஒரே மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆனா இங்க அந்த மாதிரி இல்ல சார். மனசு வந்தா சூரிய பகவான் திடீர்னு தரிசனம் கொடுப்பாரு, வரலன்னா ரொம்ப நாளைக்கு வரவே மாட்டாரு. அப்பெல்லாம் குளிர் அதிகமாயிடும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, 2 மாசத்துக்கு தேவையான விறகெல்லாம் நான் பங்களாக்கு பின்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன். அது சரி, இங்க எலக்ட்ரிசிட்டி கிடையாதா? இன்னும் 1 வருஷத்துல வந்துரும்னு சொல்றாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்துருமா. அப்படியே இரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், இதை மட்டும் திறக்கவே முடியல. எந்த சாவியும் இதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. விடிஞ்சதுக்கு அப்புறமா வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். இருட்டுல எதுக்கு இந்த வேலை? அதுவும் சரிதான். பல்வந்த், சாப்பாடு எடுத்துட்டு வா. சரி சார். யார் அது? யார் அது?
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேல அந்த ரூம்ல யாரோ இருக்காங்க. யாரோ இருக்காங்களா? இந்த ராத்திரில யார் வருவா? நீ கனவுல எதையோ பார்த்து பயந்து போயிருக்க. இல்ல அர்ஜுன், மேல இருந்து யாரோ கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. எப்படின்னா வேதனையில யாரோ உதவிக்கு கூப்பிடுற மாதிரி. அது வந்து லேசா, இது ஒரு மலை பிரதேசம். நைட்ல இங்க லேசா காத்தடிச்சாலும் அதோட சத்தம் பயங்கரமா தான் கேட்கும். அதனால தான் உனக்கு அப்படி தோணிருக்கு. தேவையில்லாம பயப்படாத. நாளை காலையில நான் சீக்கிரமா எழுதி MK சாரை மீட் பண்ணணும். வா போய் தூங்கலாம். I love you, Lisa. ஈவினிங் நான் சீக்கிரம் வந்துடுறேன். I love you too. Bye. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. எவ்வளவு வருஷமா நீங்க இங்க வேலை பாக்குறீங்க? இந்த வீட்டை இடிக்கணும்னு முடிவு பண்ண நாள்ல இருந்து. அப்படின்னா எங்க பெரிய எஜமா இந்த வீட்டை வாங்கினதே இதை இடிச்சிட்டு ஹோட்டல் கட்டுறதுக்காக தான். அவர் இதை வாங்கலன்னா எனக்கு வேலையே கிடைச்சிருக்காது. நாங்களும் இங்க வந்திருக்க தேவையில்லை. அதுவும் சரிதான். சரி, எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இல்லையே. அப்போ நேத்து ராத்திரி ஏதாவது வேலையா நீங்க இங்க வந்தீங்களா? நான் வரல. என்னாச்சு? ஏன்னா யாரோ ஒருத்தர் நேத்து ராத்திரி. பல்வந்த், உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது இருக்கிற மாதிரி தோணிருக்கா? ஏன்னா நேத்து ராத்திரி நான் பார்த்தப்ப வீட்டுக்குள்ள யாரோ நடந்து போற மாதிரி இருந்துச்சு. அதோட அழுகு சத்தமும் கேட்டுச்சு. அந்த அழுக ஏதோ வலியில துடிக்கிற மாதிரி இருந்தது. நான் அதுக்கப்புறம் இல்ல மேடம், இந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் இல்ல. சரி, அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட அந்த வீடும் அருமையா இருக்கு. அதனாலதான் அந்த இடத்த உடைக்க போறீங்களா? நீங்க இங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சிட்டேன். அது சரி, வேலையை எப்போ ஆரம்பிக்க போறீங்க? நான் ஏற்கனவே டிசைன் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்ன உதவி கேட்கலான்னு வந்தேன். என்னது? கம்ப்ளீட் டிசைன் ரெடி பண்றதுக்கு ஒரு தடவை வீடு ஃபுல்லா பார்க்க வேண்டியிருக்கு. பட் பின்பக்கத்துல இருக்கிற ஒரு கதவை திறக்க முடியல. அதுக்கு அதை உடைக்க எனக்கு உங்க அனுமதி வேணும். என்ன சார் நீங்க இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே? வீட்டையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். உடைங்க, எதை வேணா உடைங்க.
யாரது? யாரது? யாரு? இந்த டோர் நிஜமாவே திறந்துச்சு அர்ஜுன். நான் இந்த ரூம்குள்ள போனேன். உள்ள இருந்த எல்லா பொருட்களையும் பார்த்தேன். செவத்துல ஒரு பெரிய பெயிண்டிங் இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு பியானோ இருந்தது. நான் அந்த பியானோ வாசிச்சேன். அதுக்கப்புறம் நான் சொல்றத நீங்க நம்பலையா அர்ஜுன்? லீசா, நீ சொல்றது பொய்ன்னு யார் சொன்னது? அது ஒரு பழைய கதவு. நீ திறக்கும்போது திறந்தது. இப்ப அது திறக்க மாட்டேங்குது. இந்த பங்களால எல்லாம் சரியா இருந்ததுன்னா அப்புறம் எதுக்காக இதை உடைக்க சொல்ல போறாங்க? நான் நம்புறேன். நீ உள்ள போயிருக்க, பெயிண்டிங்க பார்த்திருக்க, அதோட அங்க இருந்த பியானோவையும் வாசிச்சிருக்க. உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை லீசா? நான் சொல்றத நீங்க நம்பல அர்ஜுன். நம்ம இந்த மாளிகைக்கு வந்ததுல இருந்து இங்க என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ இருக்கு. அது என்ன பெண் தொடர்ந்து வருது. அது எனக்கு நல்லா தெரியுது. அது நெருங்கணும்னு எனக்கு தோணுது. ஆனா அதை விட்டு விலகி இருக்கணும்னு தோணுது. எதுக்காக இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. லீசா, வா. லீசா, எனக்கு நல்லா புரியுது. நாம இங்க வந்ததுல இருந்தே நீ சந்தோஷமா இல்ல. எனக்காக நீ இங்க இருக்க. ஆனா உன்னோட மனசு இன்னும் மும்பையிலேயே தான் இருக்கு. லீசா, இந்த வேலை எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட நீ முக்கியம். நீ எடுக்கிறது தான் முடிவு. உனக்கு இஷ்டம்னா இங்க இருப்போம், இல்லைன்னா நாளைக்கு நாம இங்கிருந்து கிளம்பிடலாம். உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? நீ வேலை செய்ய தான் உனக்கு சம்பளம் தரேன், அட்வைஸ் பண்றதுக்கு இல்ல. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பணம் செலவாயிருக்குங்கிறது உனக்கு தெரியுமா? அவங்க 2 பேரோட உயிரும் இப்ப ஆபத்துல இருக்கு. நீங்க ஆரம்பத்துல இருந்தே என் பேச்ச கேட்கல. உங்க பிடிவாதத்தால அங்க வந்த 2 பேர் உயிரை இழந்துட்டாங்க. இந்த வீட்டை யாராலையும் இடிக்க முடியாது. இது அவங்களையும் சும்மா விடாது. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மா, ஏதோ ஒரு சக்தி. நிறுத்துறா. நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு என்ன முட்டாள் நினைச்சியா? இதெல்லாம் நீங்க நம்பலனா அந்த வீட்டுல இருக்காம ஏன் இங்க வந்து இருக்கீங்க? உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் நீங்க அவங்க உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்க. நீயும் தானே அந்த இடத்துல இருக்க. அப்புறம் உனக்கே அந்த ஆத்மா தொல்லை கொடுக்கல? அது ஏன்னா நான் அந்த வீட்டை இடிக்கணும்னு நினைக்கல எஜமா. என் முடிவுல மாற்றமே கிடையாது. அந்த வீட்டை இடிச்சு அங்க ஒரு ஹோட்டல் கட்டியே தீருவேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இதுக்கப்புறம் நீ இத பத்தி பேசணும்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்.
ஃபாதர். எஸ். ஃபாதர், அந்த கிராஸ் கொஞ்சம். ஓ, நேத்து நைட் சைக்ளோன் வந்துச்சுல, அதனால அது சாஞ்சிடுச்சு. நாங்க வச்சிருந்த ஏணி உடைஞ்சதால என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஈவினிங் சைமனும் பீட்டரும் வருவாங்க, அவங்க அதை சரி பண்ணிடுவாங்க. சாரி, நீங்க ஒருவேளை அதை கவனிச்சிருக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன், அதனாலதான். நோ, தட்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் மை டியர். உங்களை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தது இல்லையே? அது நாங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்க வந்தோம். ராய் சாரோட பங்களா இருக்குல்ல, யா, அது என் ஹஸ்பண்ட் தான் இடிச்சு ஹோட்டல் கட்ட போறாரு. ஓ, ஐ see. What's your name, my dear? லீசா சிங் ராத்தோட். Lisa Singh and Rathod. It's a different name, Lisa. Okay, Sunday massக்கு நீ மட்டும் தனியா வருவியா இல்ல உன் ஹஸ்பண்டும் கூட வருவாரா? What happened, my child? ஹாஸ்பிட்டல்ல கண்ணை திறந்து பார்க்கும்போது எல்லாமே மாறி போயிருந்தது. என்னை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக அவர் தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருந்தது. ஆனா எனக்காக கடவுளை அவர் தூக்கி எறிஞ்சிட்டாரு. முதல் தடவை அர்ஜுனோட கண்ணுல விருப்பு வெறுப்பு ரெண்டையும் நான் ஒன்னா பார்த்தேன். அந்த நேரத்துல எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அவர் சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நாங்க செஞ்சது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. அந்த கடவுள் எங்களை மன்னிப்பாரா மாட்டாரானோ தெரியல. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். லிசா, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இங்க பெயிண்டிங் இருக்கு, பியானோவும் இருக்கு. ஆனா உனக்கு தொல்லை கொடுத்தது அந்த கதவு மட்டும் இப்ப இல்ல. லிசா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த கதவு உனக்கு தொல்லை கொடுத்ததால அந்த கதவை உடைச்சிட்டேன். இந்த வீடு உனக்கு தொல்லை கொடுத்தா இதையும் கூட இடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு உன் முகத்துல சிரிப்ப பாக்குறேன். நான் தான் சொன்னேன்ல, நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தா பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு. உண்மைதானே லீசா? என்னோட வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமா உன்னை நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உன்னோட அன்பும் அரவணைப்பும் தான். அது இங்க வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கல. அன்னைக்கு அவன் முகத்துல நான் சிரிப்பை பார்த்தேன். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கல. நான் கேட்ட அன்பை எனக்கு கொடுத்துட்டு அவன் மனசுக்குள்ள இருந்த பயத்தை என்கிட்ட மறைச்சிட்டா. தப்பு பண்ணிட்டேன். அவன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும்.
நான் முதல்ல இதெல்லாம் என்னோட கற்பனை தான் நினைச்சேன். ஆனா நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்க ஏதோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நிழல்ல அதோட உருவத்தை நான் பார்த்தேன், அதோட குரலையும் கேட்டேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கணும் ஃபாதர்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. I'm really scared. இந்த விஷயத்தை அர்ஜுன் கிட்ட நீ சொன்னியா? இல்ல ஃபாதர். ஒருவேளை நான் சொல்றது அவர் நம்பலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி நம்பிட்டாருன்னா என்ன நினைச்சு கஷ்டப்பட்டு கண்டிப்பா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப ஊருக்கே என்ன கூட்டிட்டு போயிடுவாரு. எனக்காக அவர் ஏற்கனவே பல விஷயங்களை இழந்திருக்காரு. இங்க வந்ததும் தான் அவர் முகத்துல மறுபடியும் சந்தோஷத்தை பார்த்தேன். அவரோட சந்தோஷமும் அவரோட கரியரும் என்னால வீணாக கூடாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்ப நீ அந்த வீட்லயே இருக்கிறத தவிர வேற வழி இல்லைல்ல? அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கேன். Will you please help me, Father? Stay here. Good. Good morning, Lisa. Morning, Father. அர்ஜுன் வெளியே போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. ஓகே, நீங்க இரு. Oh my Lord, please save this house. என்னாச்சு ஃபாதர்? லீசா, பழைய வீடுங்கள்லாம் நம்மளோட முன்னோர்கள் மாதிரி. கால ஓட்டத்துல இதுவரைக்கும் இந்த வீட்டில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கலாம். நல்லது நடந்திருக்கலாம், கெட்டது நடந்திருக்கலாம், அசம்பாவிதங்களும் நடந்திருக்கலாம். தீய செயல்கள் செய்யறவங்க இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவங்களோட தீராத ஆசை இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட தீராத ஆசைகள் இந்த வீட்டுக்குள்ளேயும் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா அதை பத்தில நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஐ பிளஸ் திஸ் ஹவுஸ் மை டியர். இனிமே நீயும் உன் ஹஸ்பண்டும் இந்த வீட்டில் சந்தோஷமா வாழலாம். தேங்க்யூ ஃபாதர். மை பிளஷர்.
மார்ஸ் டுவா விட்டாமியா. இது லத்தீன் வார்த்தைகள். இதுக்கு என்ன அர்த்தம்னா யுவர் டெத் மை லைஃப். நம்ம பாஷையில சொல்லணும்னா ஆத்மா நம்மளை பயமுறுத்துதுன்னு அர்த்தம். இதுல இருந்து அந்த ஆத்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு பழைய பகை இருக்குன்னு தெரியுது. அவங்க 2 பேருக்கும் நடுவில் மற்றவங்க வர்றத அந்த ஆத்மா விரும்பல. லீசா மேடம் வீட்ல இல்ல ஃபாதர். அவங்க சாரோட டெல்லி போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? ஒரு 10 நாள் ஆகும். நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கவனமா கேளு. எப்போ உங்க மேடம் டெல்லியில இருந்து திரும்பி வர்றாங்களோ அடுத்த நிமிஷமே என்ன வந்து பார்க்க சொல்லு. இந்த வீட்டை பத்தி சில விஷயங்களை அவங்க கிட்ட நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒருவேளை அவங்க திரும்பி வந்து என்னோட அட்வைஸ் இல்லாம இந்த வீட்டுல ஒரு ராத்திரி தங்கினாலும் அதனால அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். சொல்றது புரியுதுல? புரிஞ்சுது. வண்டியை நிறுத்தினா இரு பாக்குறேன். என்னாச்சு? நீங்க இதுக்கு மேல போக முடியாது. ஏன் போக முடியாது? வழியில போலீஸுக்கும் சுதந்திர போராளிகளுக்கும் இடையில சண்டை நடக்குது. ஃபர்தரா போனா உங்களுக்கு தான் ஆபத்து. என்னாச்சு மேடம்? நீங்க போலியா? இல்ல, வழியில ஏதோ ப்ராப்ளமா, அதனால சார் மட்டும் தனியா போயிருக்காரு. நீங்க என் சாப்பாடை என் ரூம்கே கொண்டு வந்துருங்க. மேடம், நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்னாச்சு பல்வந்த்? யாராவது வந்தாங்களா? இல்ல, அது நான் அடுப்பை அணைச்சிட்டேன். சமைக்க கொஞ்சம் நேரமாகும். பரவாயில்ல, வெயிட் பண்றேன். தேவேந்திரா சார், எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க? சரி, நான் தான் சொல்லிட்டேன்ல, நிச்சயமா சிமெண்ட் கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான் கிடைக்கும். என்ன சார் நீங்க இப்ப வேண்டாம். நமக்குள்ள ஒரு ஆழமான நட்பு உருவாகணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வர சொன்னேன். கரெக்டா சொன்னீங்க. அதுவும் இல்லாம எங்க ஊருக்கு வந்துட்டு இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பார்க்காம போனா எங்க மனசு எந்த அளவுக்கு வருத்தப்படும் தெரியுமா? கெட்ட கெட்ட தேடு கொட்டிடும், கொட்ட கொட்ட விஷம் பின்னிடும், உச்சி வராது பத்திக்கும், மயக்கம் வரும் மறக்காதடா. கெட்ட கெட்ட தேடு கொட்டிடும், கொட்ட கொட்ட விஷம் பின்னிடும், உச்சி வராது பத்திக்கும், மயக்கம் வரும் மறக்காதடா. கன்னி பொண்ணு கண்ணுடா, 2 கெட்ட தேடுடா. ஏழ தொடுவதோ இவள தொடுவதோ 2 பொண்ணுதான். போ போ போ. கெட்ட கெட்ட தேடு கொட்டிடும், கொட்ட கொட்ட விஷம் பின்னிடும், உச்சி வராது பத்திக்கும், மயக்கம் வரும் மறக்காதடா. நரம்பெங்கும் ஓடோ தீண்டிட்டா, விஷமாக ஏறோ போதைக்கு பேரு, இவ பேரு தானா. கண்ணை கவர்ந்திடும் இளமை, கிட்டத்தட்ட இவ யமந்தானடா. கெட்ட கெட்ட தேடு கொட்டிடும், கொட்ட கொட்ட விஷம் பின்னிடும், உச்சி வராது பத்திக்கோ, மயக்கம் வரும் மறக்காதடா. Dula dula,
சாகின்ற துணிச்சல் இருந்தாலே வாங்க எந்த அழகினை பார்த்து செத்து செத்து நீ போவாயடா. கெட்ட கெட்ட தெளி கொட்டிடு, கொட்ட கொட்ட விஷம் பின்னிடு, உச்சி வர அது பத்திக்கோ, மயக்கம் வரும் மறக்காதடா. கன்னி பொண்ணு கண்ணடா, ரெண்டு கெட்ட தேடடா. தேள தொடுவதோ இவள தொடுவதோ ரெண்டு பொண்ணுதான். போ போ போ. கெட்ட கெட்ட தேளு கொட்டிடோ, கொட்ட கொட்ட விஷம் பின்னிடோ, உச்சி வர அது பத்திக்கோ, மயக்கம் வரும் மறக்காதடா. ரெண்டு நாளா இப்படிதான் சார் இருக்காங்க. எதுவும் குடிக்க மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டு நாள் முழுக்க படுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீ உடனே போய் டாக்டரை கூப்பிட வேண்டியதானே? கூப்பிட்டேன் சார். நேத்து சாயந்தரம் வந்து செக் பண்ணிட்டு போனாரு. வேணும்னா அவரை மறுபடியும் வர சொல்லட்டுமா? போய் வர சொல்லு. சரி. மிஸ்ஸஸ் ராத்தோட், மிஸ்ஸஸ் ராத்தோட், உடம்பு பயங்கரமா சுடுது. நார்மலா செக் பண்ணி பார்த்தா இன்ஃபுளுன்சா மாதிரி தான் தெரியுது. வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கான்னு அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடலாம். அதோட 2 நாள் அவங்க எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. தட்ஸ் நாட் குட். எதையாவது சாப்பிட வைங்க, இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடும். பை. தேங்க்யூ. லீசா,
லீசா 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 பல்வந்த் ஃபாதர், நம்மளோட சர்ச்சில் நீங்க உடனே வாங்க. அங்க பாருங்க. மிஸ்டர் அர்ஜுன். எஸ். நீங்க யாரு? நான் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு சாதாரண மனிதன். ஆனா இன்னைக்கு நான் சர்ச்சில் பார்த்தது சாதாரண விஷயம் கிடையாது. God is bleeding for one of his children. நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆனா ஆண்டவர் சொல்றது எனக்கு புரியுது. பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற தன்னோட சைல்டு அவர் காப்பாற்ற விரும்புறாரு. லீசா. நான் லீசாவை மீட் பண்ண முடியுமா? லீசா? எஸ், லீசா. ஏற்கனவே உன் வைஃப் லீசாவை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஐ நோ ஷீ இஸ் நாட் வெல். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மே ஐ? இங்க பாருங்க, இவர் சொல்றத சீரியஸா எடுத்துக்காதீங்க. யுவர் வைஃப் நீட்ஸ் மெடிக்கல் அட்டென்ஷன். அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாதான் அவ குணமாவா. எனக்கு ஜஸ்ட் 5 நிமிஷம் கொடுத்தா போதும். 5 minutes. லீசாவை ஒரே ஒரு தடவை மீட் பண்ண பெர்மிஷன் கொடுங்க. Lisa. Lisa, my child. Can you hear me? Lisa. Oh. God save this child. Because she is possessed. அவ உடம்புல நுழைஞ்சிருக்கிற பேய் தான் அவளை இப்படி ஆட்டி வைக்குது. நான் மெடிக்கல் சயின்ஸ்க்கு எதிராக பேசல. ஆனா இன்னைக்கு அவளுக்கு ஒரு நல்ல டாக்டரோட உதவியை விட காடோட உதவி தான் தேவைப்படுது. லுக் ஃபாதர், நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சடங்கெல்லாம் பண்ணணுமோ நீங்க அதை தாராளமா பண்ணுங்க. நான் அதுல தலையிட மாட்டேன். தயவு செஞ்சு என் வேலையை செய்ய விடுங்க. நான் உங்க வேலையில குறுக்கிடவே இல்லையே. ஆபத்துல இருக்கிற லைசாவோட உயிரை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் இன் டேஞ்சர். என் அனுபவத்துல இதுவரைக்கும் இப்படி ஒரு பயங்கரமான உங்களோட எல்லா அனுபவங்களும் இந்த சர்ச்சுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. வெளி உலகத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பர்சனாலிட்டி டிசார்டர் பத்தி சிக்மண்ட் ஃப்ராய்ட் நிறைய எழுதியிருக்காரு. இன்னும் நிறைய ரிசர்ச் அதை பத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. சயின்ஸ் எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்கீங்க. பர்சனாலிட்டி டிசார்டர்ல பல தடவை ஒரு ஆளு கிட்டத்தட்ட 2 ஆள் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இவ்வளவு அந்த நிலைமையில தான் இப்ப இருக்கா. சரி, அப்படின்னா அவர் 2 குரல்ல எப்படி பேசுறான்னு சொல்லுங்க. அந்த இன்னொரு குரல் யாருதுன்னு சொல்லுங்க. இது பாருங்க, மனுஷனோட தொண்டைக்குள்ள 2 வோக்கல் கார்ட்ஸ் உண்டு. அதாவது பிரைமரி அண்ட் செகண்டரி. மனுஷன் எப்பவும் ஒண்ணா தான் யூஸ் பண்ணுவான். பர்சனாலிட்டி டிசார்டர் காரணமா லிசாவோட உடம்புக்குள்ள லிசா இன்னைக்கு பேயோட ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்டிருக்கா. எப்படி கன்ஃபார்ம்டா சொல்றேன்னா, கிராஸ் சைன் அவ நெத்தில நான் வச்சா கத்துனா. எஸ், அவளுக்கு ஃபீவர் சிவியரா இருக்கு. ஃபீவர் அதிகமா இருக்கிறதுனால ஒரு கிராஸ் என்ன, ஒரு சாதாரண குச்சி அவ நெத்தில வச்சா கூட அவ அப்படித்தான் கத்துவா. ஏன் நான் சொல்ற விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஐ அம் சாரி ஃபாதர். மிஸ்டர் அர்ஜுன், லீசா உங்க மனைவி. நீங்க தான் முடிவெடுக்கணும். ஆம்புலன்ஸ் வெளியே நிக்குது. இந்த நேரத்துல நீங்க என் பேச்சை கேட்காம போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னால நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ப்ளீஸ் ஃபாதர்,
இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. வாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து நல்லதா போச்சு. ஃபீவர் நல்லா இறங்கிருக்கு. நாளைக்கு காலையிலேயே அநேகமா நார்மல் ஆயிடும். அப்ப நாளைக்கு நான் இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா டாக்டர்? தாராளமா. ஆனா அந்த பிரீஸ்ட மட்டும் வீட்டுக்குள்ள சேர்த்துறாதீங்க. ஓகே. லிசா, உனக்கு என்னாச்சு? சீக்கிரம் சீக்கிரம் அவளை அடிச்சு பிடிங்க, அவளை அடிச்சு பிடிங்க. சீக்கிரம் நீ அவளோட கையை அடிக்க முடியாது, அவளை அசைய விடாத. சீக்கிரம் சீக்கிரம் போய் இன்ஜெக்ஷன் எடுத்து வா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நான் சொன்னேன் அவளோட கையை பிடி, அவளை அசைய விடாத. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. நர்ஸ், கம் ஆன், குயிக். என்னடா புட்டி, ஷாக் ஆயிட்டியா? சின்ன வயசுல ஒன்னு அப்படித்தானே கூப்பிடுவாங்க. உன் பேர் மட்டும் இல்ல, உன் பரம்பரை எனக்கு தெரியும். உங்க அப்பா ராமநாத ஒரு பெரிய பங்களால தோட்டக்காரனா வேலை செஞ்சான். உங்க அம்மா பேர் கௌசல்யா, அவள ஒரு பெரிய பங்களால வேலைக்காரியா இருந்தா. உன் தாத்தா பேர் ஹர்கிஷன் தாஸ், ஒரு பங்களால குதிரையோட சாணியை அள்ளிக்கிட்டு இருந்தான். உன் முதலாளி பொண்ணுகிட்டையும் நீ அதே மாதிரி தான் நடந்துகிட்ட. செக்கப்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்த. இந்த இடத்துல இதே படுக்கையில இதே மயக்க ஊசி போட்டு 3 தடவை அவளை நீ அனுபவிச்ச. போதும். நான் சொன்னங்கிறதுக்காக இத்தனை நாளா அவ கடவுளை வெறுக்கிற மாதிரி நடிச்சிருக்கா. ஆனா நான் தான் அவ கடவுள் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். இல்லைனா எதுக்காக ஃபாதர் தாமஸ் அவளுக்கு உதவி செய்யறேன்னு எங்க வீட்டுக்கு வரணும்? எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் கடவுள் கிட்ட போக மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தேன். ஆனா இப்ப ஏன் லீசாவுக்காக போறேன்? என் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்த எனக்கு லீசா தான் எல்லாமுமா இருந்து என்ன பாத்துக்கிட்டா. அவளை நான் எப்பவும் இழக்க கூடாது. ஐம் சாரி ஃபாதர், நான் உங்ககிட்ட அன்னைக்கு தவறா பேசிட்டேன். என் லீசாவை எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுங்க. அவ எனக்கு வேணும். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் பேசுறது உனக்கு கேக்குதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த பொண்ணோட உடம்புல நீ எதுக்காக நுழைஞ்சிருக்க? The power of Christ commands you. Who are you? Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as in heaven.
Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Do not bring us to the test, but deliver us from evil. Who are you? இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உடம்பு எதுக்கு லாய்க்கு இல்லாம போயிடும். அமாவாசை ராத்திரி இந்த பொண்ணோட ஆத்மா இந்த உடம்பை விட்டு போயிடும். இந்த உடம்பை நான் எடுத்துட்டு போயிடுவேன். 4 நாள் தான் பாக்கி. Lisa! Oh my God! Lisa! 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 Father! Yes, Lisa, என்னாச்சு? Lisa! Lisa! பல்வந்த், எல்லாம் என்னாலதான் சார் ஆச்சு. நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருக்கணும். அந்த ஆத்மா இந்த பங்களாவை உடைக்க விடாது. 2 பேரோட உயிரை பலி வாங்கிட்டு இப்ப லீசா மேடமோட உயிரையும் பலி வாங்க காத்துக்கிட்டு இருக்கு. நான் எம்கே சார் கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அவரு பணத்தை கொடுத்து என் வாயை அடைச்சிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன அந்த ஆண்டவன் மன்னிக்க மாட்டான். நான் தப்பு பண்ணிட்டேன். எலிசாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன். மரியாதை அந்த வீட்டை பத்தின உண்மைகளை சொல்ல. சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ராய் சார் அந்த வீட்டை 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாரு. அப்போ அங்க ராதாமான்னு ஒருத்தர் தங்கி இருந்தாங்க. அவங்களுக்கு வேணா ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். அந்த ராதாமா இப்ப எங்க இருக்காங்க? அவங்க இப்போ ஆர்யா நகர்ல இருக்காங்க. அந்த ஆத்மா கிட்ட இருந்து எப்படியாவது என்னோட லீசாவை காப்பாத்திருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அது ஏன் என் மனைவி அழிக்க நினைக்குதுன்னு எனக்கு புரியல. ராதாமா கிட்ட அதுக்கான பதில் இருக்கும்னு நம்புறேன். எங்க கோழி எடுத்துட்டு போனா என்ன ஆளை காணோம், எப்ப வருவானா என்னவோ தெரியல. எங்க வர போறான்? சார், என்ன இங்க ராதாமா வீடு? இதான் ராதாமாவோட வீடு. ராதாமா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும். அமாவாசை ராத்திரி அன்னைக்கு என் மனைவி என்கிட்ட இருந்து ஒரு அடியா பிரிச்சிருவேன் அந்த ஆத்மா சொல்லியிருக்க. உங்களால தான் எனக்கு உதவ முடியும். அந்த மாளிகையை பத்தின உண்மைகளை தயவு செஞ்சு சொல்லுங்க. கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுபடிதான் எல்லாம் நடக்குது. பளிங்கு மாளிகை மட்டும் அதுக்கு விதிவிலக்கு போல இருக்கு. அந்த இடத்தோட நியதிகள் சைத்தானோட கையாலே எழுதப்பட்டிருக்கு. நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியல ராதாமா. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது இப்பவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ வாழ்க்கையே போராட்டமா இருந்தது. அழகா அமைதியா இருந்த இந்த இந்தியாவுல ஆங்கிலேயர்களோட அராஜகத்துக்கு எதிராக ஒரு குரல் மெதுவா ஒலிக்க தொடங்குச்சு. அதுதான் விடுதலையின் குரல். காயத்ரியோட அப்பா ராய் பகதூர் பிரதாப் சிங் பல விடுதலை போராளிகளை போல தன்னோட சுகமான ஆடம்பரமான வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு
விடுதலை போராட்டத்துக்கு போயிட்டாரு. அவர் வீட்டோட பொறுப்புகளை என் அம்மா கிட்ட விட்டுட்டு மத்தவங்களோட போராட்டத்துக்கு கிளம்பிட்டாரு. எங்க அம்மா ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா ராய் சாரோட மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க காயத்ரிக்கும் அம்மாவா இருந்தாங்க. அப்ப அவ்வளவு பெரிய பங்களாவில் நாங்க 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். என் அம்மா, காயத்ரி அக்கா, அப்புறம் நான். இவர் ஒரு சுதந்திர போராளி. இவரு உங்க அப்பா மாதிரியே நம்ம நாட்டு விடுதலைக்காக போராடிட்டு இருக்காரு. இவ்வளவு குண்டடிப்பட்டும் தன்னோட நம்பிக்கை மட்டும் இழக்கல. குணமானதும் மறுபடியும் சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சிருவாராம். அது வரைக்கும் அவர் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தேவைப்படுது. அதனால இவரை நம்ம நாட்டுக்காக போராடுற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமா இந்த வீட்டுல இடம் உண்டு. அவர் எவ்வளவு நாள் வேணாலும் தாராளமா இங்க தங்கலாம். சரிம்மா. நன்றி. கேசர்மா, செய்தி கொண்டு வந்திருக்கேன். செய்தி கொண்டு வந்திருக்கமா? இந்தாங்க. ராய் ஐயா அவர் இருக்கிற இடத்துல இருந்து இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காரு. அவர் வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகுமா? காயத்ரி,
ஒரு கெட்ட செய்தி சொல்ல போறேம்மா. நாங்க தங்கியிருந்த தொலத்பூர் ஆங்கிலேயர்கள் எப்படியோ கண்டுபிடிச்சு எங்களை தாக்க வந்தாங்க. ஆனா நானும் ஒரு சிலரும் அங்கிருந்து தப்பிச்சிட்டோம். நம்ம ஆளுங்கள்ல ஒருத்தன் தான் எங்களை காட்டி கொடுத்திருக்கான். அவன் செஞ்ச இந்த காரியத்தினால நாட்டுக்காக போராடின 90 சிப்பாய்களை நாங்க இழந்துட்டோம். அந்த தேச துரோகி யாருன்னு நாங்க தேடிட்டு இருக்கோம். இறந்தவங்கள நம்ம நாட்டுக்காரங்க, நம்ம ரத்தம். இந்த மாதிரி காட்டி கொடுக்க ஆரம்பிச்சா நம்ம தோத்துருவோம். நாம ஜெயிப்போம். கண்டிப்பா நாம ஜெயிப்போம். நீ யாருன்னு சொல்லு. கேசர்மா, எங்கேயோ கண்ணாடி உடைஞ்சு போச்சு. அதுக்கு தான் நான் கேசர்மாவை கூப்பிட போறேன். கேசர்மா இல்ல, ஒரு விஷயத்த கேசர்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அவங்க அவசரமா 2 நாள் ஊருக்கு போறாங்களாம். அவங்க சொந்தக்காரங்க யாருக்கும் உடம்பு சரியில்லையா. நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, அதான் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஆனா கேசர்மா என்கிட்ட சொல்லாம போக மாட்டாங்களே. ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியத இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி சொல்லிடுவேன். இன்னும் 2 நாள்ல நான் தௌலத்பூர் கிளம்புறேன். இங்கிருந்து நான் போனாலும் உங்களை மறக்க மாட்டேன். எப்பவுமே உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க செஞ்ச இந்த உதவிய என்னைக்கு மறக்க மாட்டேன். இது சத்தியம். ராதா, என்னாச்சு? ராதா, 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 நீ எங்க போற? ராதா, போகாத, நில்லு. சிப்பாய் மோகன்காந்த், லெப்டினன்ட்க்கு உன்னுடைய வேலை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நீ எங்களுக்கு கொடுத்த தகவல்னாலதான் தௌலத்பூர்ல இருக்கிற விடுதலை போராளிகளை எங்களால பிடிக்க முடிஞ்சது. கர்னல் சார் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு இதுக்காக உனக்கு இனாம் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதோட உன்னை வேற இடத்துக்கு அனுப்பவும் முடிவு பண்ணியிருக்காரு. ஆனா நிலைமை சரியாகிற வரைக்கும் நீ வெளியில தலை காட்டாம இருக்கிறது நல்லது. நேரம் வரும்போது உன்னை சந்திக்க நம்ம ஆளுங்க வருவாங்க.
அது வரைக்கும் உன்னை பத்தி யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது. இப்படிக்கு உன் தலைவன் ராம்சிங். நாம இப்படி ஓடி போக கூடாது. நாம போயிட்டா அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவான். அப்ப நாம என்ன செய்யறது? நாம இல்ல, நான் அவனை தடுக்க போறேன். உனக்கு நம்ம விஸ்மல் தாத்தா வீடு தெரியும்ல, அவர்கிட்ட இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்து நம்ம அப்பா கிட்ட உடனே இந்த விஷயத்தை தெரியப்படுத்த சொல்லு. உங்களை விட்டுட்டு எப்படி போறது? இந்த நாட்டோட விடுதலைக்காக நான் இப்ப போராட வேண்டியிருக்கு. இந்த போராட்டத்துல ஜெயிக்க நான் சில விஷயங்களை தியாகம் பண்ணி ஆகணும். சீக்கிரம் ராதா, சீக்கிரம் போ. நான் போற இடத்துல என்ன கட்டுப்படுத்த எந்த சக்தியும் கிடையாது. என் உடம்பு இந்த மண்ணுக்கு இரையாயிடும், என் உயிரும் போயிடும். ஆனா என் ஆத்மா இங்கேதான் இருக்கும். புரியல? உன் ஆத்மாவை என் கூட எடுத்துட்டு போற வரைக்கும் இங்கேதான் இருக்கும். அன்னைக்கு அப்புறம் ராய் சார் அந்த அறைய நிரந்தரமா மூடிட்டாரு. காயத்ரி அக்காவை அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. நம்ம பூமிக்காக அவங்க மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சாங்க. அதோட துன்பத்தை அவங்க காலம் பூரா அனுபவிச்சாங்க. காலத்தோட வேகத்தை சமாளிக்க முடியாததால நான் தனியா வாழ வேண்டிய நிலைமை வந்தது. எனக்கு யாரோட அன்பும் கிடைக்கல, கல்யாணமும் பண்ணிக்க முடியல. நான் 35-40 வருஷம் அந்த பங்களாவில தான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் இந்த கடிதம் வந்தது. காயத்ரி அக்கா ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து போயிட்டாங்களாம். நவம்பர் 18 அன்னைக்குதான் என் மனைவி லீசாவும் பிறந்திருக்கா. இவ்வளவு அழகான வீட்டை ஏன் உடைக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த ரூம்ல யாரோ இருக்காங்க. இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன பின்தொடர்ந்து வரது என்னால நல்லா உணர முடியுது. அது நெருங்கணும்னு எனக்கு தோணுது, அது விட்டு விலகணும்னு எனக்கு தோணுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அர்ஜுன்? லீசா வேற யாரும் இல்ல, காயத்ரியே தான்பா. அவ இன்னொரு ஜென்மம் எடுத்து பளிங்கு மாளிகைக்கு வந்து சேர்ந்திருக்கா. அந்த ஆத்மா வேற யாரும் இல்ல,
மோகன்காந்த் தான். அந்த ஆத்மாவுக்கு அவளை தெரியுது. அதான் அவளை ஆட்டி படைக்குது. பாக்கி இருக்கிறது 24 மணி நேரம். நாளைக்கு அமாவாசை. பழி வாங்கறதுக்காக ஒரு ஆத்மா 60 வருஷம் வெயிட் பண்ணிருக்கு. அதை தடுத்து நிறுத்த நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். அது என்ன ஃபாதர்? எக்ஸிசிசம். அப்படின்னா என்ன ஃபாதர்? மனிதன் உடல்ல நுழைஞ்சிருக்கிற தீய சக்தி ஆண்டவர் சக்தியை வச்சு விரட்டுறதுதான் எக்ஸிசிசம். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல ஃபாதர் தாமஸ். உங்களுக்கே தெரியும், இதுக்காக நாம பிஷப் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். மொத்த சிச்சுவேஷனையும் அவருக்கு விளக்கி சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கே 2 வீக்ஸ் ஆயிடும் ஃபாதர். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது 24 hours தான். இத பாருங்க, பிஷப்போட பெர்மிஷன் இல்லாம நாம இதை கண்டிப்பா பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் அலவுட். ஐ டூ நோ அபவுட் த ரூல்ஸ் ஃபாதர். ஆனா இந்த சமயத்துல அந்த பொண்ணோட உயிரை நாம காப்பாத்தாம விட்டுட்டா அதுவே ஒரு பெரிய பாவமாயிடும். நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஃபாதர் தாமஸ். எக்ஸாசிசம் பண்றது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. சைத்தான் கூட மோதுறதுக்கு திடமான மனசு நமக்கு இருக்கணும். நீங்க நம்ம சர்ச்சோட நியதிகளுக்கு கட்டுப்படாம தவறான முடிவை எடுக்க பாக்குறீங்க. இதனால அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவளோட இறப்புக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. நான் அவளை காப்பாற்ற போறதுல எந்த மாற்றமும் இல்ல ஃபாதர். அந்த அறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம மோத போறது தீய சக்தியோட, லீசா கூட இல்ல. லீசாவோட உடம்புல இப்ப தீய சக்தி நுழைஞ்சிருக்கு. அது நம்மளை ஏமாத்த முயற்சி பண்ணலாம், கவனத்தை திசை திருப்பலாம். உள்ள போன உடனே லீசா நம்ம முன்னாடி அழலாம், கத்தலாம், கதறலாம். அது நம்மளை பலவீனமாக்க முயற்சி பண்ணலாம். ஆனா அதையெல்லாம் பார்த்து நாம ஏமாறக்கூடாது. நம்மளோட எதிரி அந்த தீய சக்தி தான், லீசா இல்ல. நாம லீசாவோட கையை கட்டணும். Lord Jesus Christ, our Savior, have mercy on our souls. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirits, I cast you out, unclean spirits, along with every spectre from hell, and all your fallen companions, in the name of Lord Jesus Christ. Begone, and stay far from this creature of God, for it is he who commands you, he who flung you headlong from the heights of heaven into the depths of hell. Why then do you stand and resist, knowing as you must that Christ the Lord brings your pains to nothing? Fear him! Fear him! விடியறதுக்குள்ள அவ உடம்புல இருந்து தீய சக்தியை விரட்டணும். இந்த அமாவாசை ராத்திரி மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னா அதோட எல்லாம் முடிஞ்சிடும்.
பாம்புக்கு பயந்த ஸ்டூல தூக்கி கீழே போட்டுட்டியே. Father! Father! வேண்டாம் வேண்டாம், இதை எடுக்காத. இது இருந்தா ரத்தம் வெளியே வராம இருக்கும். என்னை பத்தி கவலைப்படாத, நீ போய் லிசாவை காப்பாத்து. அவதான் ஆபத்துல இருக்கா. ஆனா ஃபாதர் நீங்க நீ போ, எனக்கு ஒண்ணு ஆகாது. மை காட் இஸ் வித் மீ. நீ என்னோட ஸ்டோல் எடுத்துக்கூட. ஃபாதர் கோ மை சன், go my son. Lord save my child. Thank you my son, thank you. Tick tock, tick tock, tick tock. Tick tock, tick tock, tick tock, tick tock, tick tock, tick tock. இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது. இப்ப உனக்கு உதவியா இருந்த ஃபாதர் செத்து போயிட்டாரு. நான் என் காயத்ரியை கூட்டிட்டு போறேன். என் உண்மையான அன்பால
சீக்கிரம் வந்து வலிசாவை காப்பாத்து. காப்பாத்து வலிசாவை. இதுதான் உண்மையான அன்பா? லிசா உன்னை விட்டு போறா. உன்னை தனியா விட்டுட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போறா. என்ன பண்ண போற? தடுக்க முயற்சி பண்ணல. அவனை கூட்டிட்டு போறாரு சார். செல்வி சாகிற வரைக்கும் என்ன விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, என்னை காப்பாத்துங்க. எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன், என்னை காப்பாத்துங்க. Dick, dog, 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 dick, dog. Dick, dog, dick, dog, dick, dog, dick, dog, dick. ஒரு மனுஷன் உண்மையை நேசிக்கிறது எது தெரியுமா? நம்மளை எல்லாம் 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமக்கிற தாயதான். உண்மையான அன்பு அவங்க கிட்ட தான் கிடைக்கும். அன்னைக்கு எலிசாவுக்காக அப்படிப்பட்ட பெத்தவங்களையே துச்சமா தூக்கி எரிஞ்சிட்டு வந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து எலிசா என்ன பாத்துக்கிட்டா. அவளுக்காக ஒண்ணா மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே கூட எதிர்த்து நிப்ப. சாகர வரைக்கும் எலிசா கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கா. உன்னால எலிசாவை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. துதிப்போர்க்கு வாழ்வினை போர் துன்பம் போர் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தூங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமிரல் கந்த சஷ்டி கவசந்தனை அமரர் இடத்தில் அமரரும் புரிந்த குமரனடி நெஞ்சியை குறி வசரஹரத வர்க்க வர்க்க ஆசுரர் குடி கிடைத்த ஐயா வர்க்க எல்லை ஆளும் இளையன் கையில் 12,000 பாசாசம் வளர்ந்த விழிகள் 12 அலங்க வேதனை காக்க வேலன் வர்க்க ஆகியும் கிளியும் மறைவன் சமம் மூங்கிலி சமம் நீரையும் கிளியும் சமம் கிளருடையும் நிலைப்பெற்றன் முன்னித்து உடையும் சண்முகண்ணியும் கருடையாவும் கூடலியாம் சுரகோந்தர வர்க்க ஆறுமுகமும் மணிமுறையாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவள சவாயும் நன்னறி நெற்றியும் ராமணி சபையும் ஈராடு சபையில் இளகுண்டலமும் மாறியும் துன்பை தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தைத்த நன்மணி பூண்ட நவரத்ன மாலை முப்பொறி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய திருமயிருந்தி திருவண்ட
இருத்தொடை அழகும் இணை மறந்தாலும் திருவடி எதனில் சில படி மறந்த சகன 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 உன் திருவடியை உறுதி என்றும் என் தலை வைத்துள் இறைவன் காக்க பகிர் விழியால் பாலனை காக்க அடியன் பத்திரம் அழகவை காக்க பொடிப்பனை நெற்றியை பொழுதவை காக்க கதிர்வெளி இரண்டும் கருணை காக்க விதிசவை இரண்டும் வேலவை காக்க நாசிகள் இரண்டும் நல்வை காக்க பேசிய வாய்தனை பெருவை காக்க 32 முனைவை காக்க செப்பிய நாவை செவ்வை காக்க கண்ண வேண்டும் கருவை காக்க இன்னும் எழுத்த இனிவை காக்க மார்பை ரத்தின வடிவை காக்க சேரன மயமா திருவை காக்க வடிவில் இருந்த வாழ்வை காக்க பிள்ளைகள் இரண்டும் பெருவை காக்க அழகுடன் முதுகை அருவை காக்க படுபத்தினால் வடிவை காக்க வெற்றி வைகை விளங்கவை காக்க சிற்றடி அழக செவ்வை காக்க நானா கைற்றை நல்வை காக்க ஆண்குறி இரண்டு மல்வை காக்க பீட்டம் இரண்டு பெருவை காக்க வட்டத்தை வல்வை காக்க படுத்தடை இரண்டு பருவை காக்க கணிக்கால் முழுதால் கதிர்வை காக்க ஐந்து அடினை அருவை காக்க கைகள் இரண்டு கருவை காக்க முன்கை இரண்டு முரண்வை காக்க பின்கை இரண்டு பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவிக்கமலம் நல்வை காக்க முப்பநாடிய முனைவை காக்க எப்பொழுதும் இணைவை காக்க அடியை வசனம் மதுரை கடலை காக்க வற்பழுத்தனில் வதிரவை காக்க அடிகிறதனில் அடி சாமத்தில் இருவை காக்க தாமதம் நிக்கி சதுர்வை காக்க 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 கனகுவை காக்க நோக்க நோக்க நொடிகள் நோக்க தாக்க தாக்க தாடிய தாக்க பார்க்க பார்க்க பாவம் படிப்பட பிள்ளை சூடிய பெருமகையாக வல்ல பூதம் விளாட்டிய பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முடியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சரமும் அடிகளை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேறி இத்துன்ப சேரி எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் மன்னரும் கடபூசைகளும் காரியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகப்பட பேய்களும் தண்டிய காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இனி விழுந்தோடிக காக்க காக்க கடுகுவே காக்க நோக்க நோக்க நொடிகள் நோக்க தாக்க தாக்க தடை காக்க பாக்கு பாக்க பாவு பொடிப்பட பிள்ளி சூடியம் பெருமகைகள் வல்ல புதம் மராட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் மடங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் புழக்களை முடியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்கள் பெண்களை தொடரும் பிரம்மராட்சரமும் அடிகளை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேறி இத்துன்ப சேரி எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் மன்னரும் கடபூசைகளும் காரியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகப்பட பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதை யாராலையும் மாத்த முடியாது. அன்னைக்கு லீசாவுக்காக தான் நான் கடவுளை வெறுத்தேன். மறுபடியும் லீசாவுக்காக தான் நான் கடவுளை வணங்கினேன். போன ஜென்மத்தில் என் லீசா காயத்ரியா இருந்து நிறைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சிருக்கா. அதனாலதான் இந்த ஜென்மத்தில் சந்தோஷத்தை கொடுக்க கடவுள் லீசாவை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. அவரோட விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். தேச துரோகியான மோகன்காந்த காயத்ரியால முழுசா அழிக்க முடியல. ஆனா இந்த ஜென்மத்தில் லீசாவா பிறந்த அவ நினைச்சதை சாதிச்சுட்டா. அவ ஆத்மா இப்ப நிம்மதியா சாந்தி அடைஞ்சிருக்கும்.